ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையோ ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத சுவாரஸ்யமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜனவரி மாதம் முற்றிலும் ஒரு சிறப்பான மாதம். ஆண்டுடைய முதல் மாதங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஏகப்பட்ட சிறப்பான நாட்கள் வரும். அதில் சில சிறப்புகள் தை சொல்லலாம். தையுடைய பிறப்பு பலிப்பிறப்பு என்ற பழமொழியில் உள்ளடங்கும். ஸோ இந்த தை பிறப்பு ஜனவரி மாதம் தான் வருது. ஸோ ஜனவரி 12ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய விதியால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தில் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது என்பது தெரிய வருது. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சம்பவம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். அதே போல் இப்போ வரக்கூடிய இந்த தை ஒரு சாதாரண தை கிடையாது, சிறப்பான சக்தி வாய்ந்த மாதம். இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பரிகாரங்களை தெரிஞ்சு அந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்கிறதுனால இந்த வருடமே உங்களுக்கு வழி பிறக்கும். அதனால் ஆன்மீக ரீதியாக அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான முழு பலனையும் தெரிஞ்சு பயன்பெற முடியும். திரும்பவும் சொல்கிறேன், தைங்கிறது சாதாரண மாதம் கிடையாது. அதே போல் கிரகங்களும் சாதாரணது கிடையாது. கிரகங்கள் நம்ம லைஃப்பில் எப்படி வேணாலும் வாழ்க்கையை மாற்றிவிடும். அதனால் கிரகங்கள் என்ன மாற்றத்தை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம் போராட உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலைகள் இப்போ எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், தகிரிய வீரியஸ்தானத்தில் சனி, ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, பாக்கியஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் ஆக்சுவலி உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நேர்மையாகவே அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் சோம்பலை ஒதுக்கி விடுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 12க்கு பிறகு மன உறுதி உங்களை அறியாமலே அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் முற்றிலும் நீங்க போகுது. உயர்நிலையில் உள்ளவர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் உங்களுக்கு நீங்கும். மெயினாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியமானது மேலோங்கும். வாகனங்கள் மூலம் செலவுகள் கூட உண்டாகலாம். இதில் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் உங்களுக்கு அகலப்போகுது. அப்புறம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த கடன் உதவி எதிர்பார்க்காம கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதங்கள் ஏற்படும். அதனால் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையாக செயல்பட்டால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் கூட எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதுலேயும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உங்களுக்கு உண்டாகும். அவர்களுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது. பெண்களுக்கு கூட திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும். எதிர்பாராத செலவு உண்டாகும். அதனால் பார்த்து எல்லாமே பண்ணுவது நல்லது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உடன் படிப்பொருள்களோடு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. எனவே அனுசரித்து செல்வது நல்லது. எதிலுமே ஒரு முழு கவனத்தோடு ஈடுபடுவது நன்மை தரும். பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனால் சுக்கிரன் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவசரப்படாமல்
நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலகும். எல்லா வகையிலுமே நன்மையானது உங்களுக்கு உண்டாகும். பணவரவு கூட அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவது உறுதி. புதிய நபர்கள் வகையில் நட்போ அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். அது மட்டும்தான். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கும். புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும், பயப்பட வேண்டாம். இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிலது குறிப்பிடப்பட்டிருக்கு, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மூலம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் உங்களின் மனதினம் அதிகரிக்கும், வேலை பளு அதிகரிக்கும், வாய்ப்புகள் குவியும், ஆடம்பர செலவை குறைக்கணும், அவ்வப்போது ஒருவித சோர்வு ஏற்படலாம். அதை தகுந்த நபர்களிடம் திட்டமிட்டு சரி செய்யணும். எந்த பிரச்சனையானாலும் பொறுமையோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு உங்கள் நட்சத்திரக்காரங்க செயல்படணும். அப்புறம் பூரடம்ல பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் அடுத்தவரை நம்பி காரியங்களை செய்வதை தவிர்ப்பது நன்மை தரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், மனக்கவலை ஆகலும், யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையோடு விளங்கணும். தடைப்பட்ட படம் சேரும், பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் உங்களுக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் நன்மை ஏற்படும். உங்களுடைய செயல்கள் மற்றவர்களை கவரக்கூடிய விதத்தில் இருக்கும். ஆனால் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவது இருக்குது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த டைம் அதிர்ஷ்டக்கிழமை வியாழன், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம் இல்லை. அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 26, 27. மொத்தத்தில் உங்களோட நட்சத்திரத்துக்கு இப்படி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து தனுசு ராசிக்காரங்க பயன் பெறுங்க. இப்போ அடுத்ததாக தையில் இந்த பரிகாரங்கள் செய்தால் அதிகப்படியான பலன்கள் பெறலாங்கிற மாதிரி குறிப்பிடப்படுதில்ல. அந்த பலன்கள் பற்றி உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக என்ன செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ அந்த பலன்களை பற்றி தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம்தான் தமிழர்கள் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது. இந்த தை மாதம் சுப காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது. ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கும் மிக சிறந்த மாதமாக இந்த தை மாதம் திகழ்கிறது. அந்த வகையில் சுபதினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்த தினங்களில் நாம் செய்ய வேண்டிய சில தாந்திரிக பரிகாரங்கள் என்ன என்பது குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் இங்கு நான் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தமிழ்நாட்டில் போகி, பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் தினங்கள் என 4 தினங்களுமே சுபதினங்களாக கருதப்படுது. தை மாதத்தில் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த 4 தினங்களில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மேலும் இந்த தினங்களில் அன்னதானம், ஆடைதானம் போன்றவற்றை செய்வது சிறப்பான பலனை கொடுக்க வல்லதாக இருக்குது. அதுவும் வடமொழியில் மகர சங்கராந்தி என அழைக்கப்படக்கூடிய தை மாதம் முதல் தேதியில் தமிழ்நாட்டில் பொங்கல் விழா கொண்டாடப்படுது. இந்த பொங்கல் தினத்தில் சில ஆன்மீக பரிகாரங்களை செய்வதால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கொடுக்கும். ஒருவேளை பொங்கல் தினத்தில் இந்த பரிகாரங்களை செய்ய முடியாவிட்டாலோ அதற்கு அடுத்து வரக்கூடிய மாட்டுப்பொங்கல் மற்றும் காணுப்பொங்கல் தினங்களில் இந்த பரிகாரங்கள் செய்வதால் நன்மையான பலன் நிச்சயம் உண்டாகும். ஆக்சுவலி இந்த பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. தை திருநாள் உழவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்திற்கே நன்மை பயக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்குது. இத்தகைய சிறப்புமிக்க பொங்கல் தினம் மற்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மாட்டுப்பொங்கல், காணுப்பொங்கல் தினங்களில் அதிகாலையில் இருந்து குளித்து முடித்திருங்க. சூரியன் உதிக்கின்ற போது சூரிய ஒளி நம் மீது படும் வகையில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது. இதனால் நமது உடலில் தங்கியிருக்கக்கூடிய சூட்சமமான எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தோஷங்கள் கழிந்து உடல் மற்றும் மன ரீதியான ஆரோக்கியம் மேம்பட உதவுகிறது. அப்புறம் பொங்கலுக்கு மறுநாள் வரக்கூடிய மாட்டுப்பொங்கல் தினம் உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. பசுமாட்டில் தேவர்கள் வாசம் செய்வதாக ஐதீகம். எனவே இந்த மாட்டுப்பொங்கல் தினத்தில் பசுமாடுகளுக்கு விருப்பமான உணவுகளை வழங்கி அவற்றின் ஆசைகளை பெறுவது நல்லது. அதுலேயும் குறிப்பாக அகத்திக்கீரை, அருகம்புல், வாழைப்பழம் போன்றவற்றை பசுமாடுகளுக்கு உண்ண கொடுத்து அவற்றை தொட்டு வணங்குவதால் குலசாபம், முற்பிறவி பாவதோஷம் போன்றவை நீங்கும். உங்கள் வீடுகளில் பசுமாடுகள் இல்லை அப்படின்னா கோவில்கள்லேயும் பக்கத்தில் யாராவது வளர்த்தாங்கன்னா அந்த பசுமாடுகளுக்கு உணவு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெறலாம்.
ஆனால் இதை செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் தாங்க நீங்கள் செய்யணும். இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபரிவிதமாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் செய்ய மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.